إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழும் புகழ்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் இந்த பிரபஞ்சத்திலே உள்ளவற்றின் மீதும் அதிகாரம் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அகிலத்திற்கு ஒரு அருக்குடையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையிலே தங்களுடைய உண்மையான வாழ்க்கை சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் அமைத்து கொண்ட முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களின் மீதும் வல்ல ரஹ்மான் ஆகிய ஓர் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த நிலையிலே என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் தயவால் கருணையினால் கிருபையினால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததன் அடிப்படையிலே இந்த திடல் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். இதன் அடிப்படையிலே நான் உங்களுக்கு மத்தியிலே தேர்வு செய்திருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், கல்வியின் அவசியம் என்கின்ற ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு மத்தியிலே தேர்வு செய்திருக்கிறேன். இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மோமின் மீது ஒரு இஸ்லாமியன் மீது இந்த இஸ்லாமிய மார்க்கம் சில கடமைகளை விதியாக்குகிறது. ஒரு முஸ்லிமுக்கு 5 கடமை. என்ன கடமை? இஸ்லாத்தின் கடமை இல்ல, இஸ்லாத்தின் கடமை 5. அது என்ன? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இருக்குதுல, அது இல்ல. அது ஒரு இஸ்லாத்தினுடைய கடமை. இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்களே முஸ்லிம்கள், முசல்மான்கள், இவர்கள் மீது ஒரு 5 கடமை. என்ன? சலாமுக்கு பதில் உரைப்பது, ஜனாசாவிலே கலந்து கொள்வது, தும்மினால் பதில் கூறுவது, விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அதுக்கு உபசரிப்பு அளிப்பது, இப்படி 5 இருக்குதுல. இந்த 5லே 6வது ஒரு கடமையையும் இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமியர்கள் மீது விதிக்கிறது. அது என்ன? இந்த கல்வி. தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கல்வியை தேடுவது, கல்வி கற்பதில்லை, நல்லா விளங்கிக்கிடணும். பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்கின்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதனும் கல்வியை தேடிக்கிட்டு தான் இருக்கிறான். நீங்க கல்வியை தேடாமையா இருக்கிறீங்க. உங்களுடைய குழந்தையை நீங்க படிக்காம இருந்திருக்கலாம். உங்களுடைய மக்கமார படிக்க வைக்காமையா இருக்கிறீங்க. குறைந்தபட்சம் கல்வி, அது எப்படி சொல்ல, பள்ளிக்கூடத்து படிப்பையாவது உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் நிறைவேற்ற செய்கிறீர்கள். அதல்ல படிப்பு, அது மாத்திரம் படிப்பு அல்ல. படிப்பு என்று சொன்னா எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சமயம் சில ரொம்ப தொண்டை பிடிக்குதுங்க.
ஒரு சமயம் இது ரொம்ப பிடிக்கும், இது இருக்கட்டும் தள்ளி வச்சுக்கணும். ஒரு சமயம் மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறை பிடித்திருக்கிறார்கள். சிறை பிடிச்சா எல்லா மக்களும் இருக்கிறாங்க. அந்த மக்களை விடுதலை செய்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிணையமாக எதை கொடுத்தார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன மொழி தெரியும், நீங்கள் எதை கற்று வைத்திருக்கிறீர்கள், சரி அண்ணன் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை வந்துருங்க. அப்ப உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை, நீங்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை என்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலையாகி செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே கல்விக்கு ஒரு முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். இன்றைக்கு மனிதன் கல்வி என்று சொன்னால் எவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதரை இங்கே இருக்கக்கூடிய நபர்களிலே ஒவ்வொருவரையும் வரிசையாக நிறுத்தி வைத்து நீங்கள் என்ன எதுக்காண்டி படிக்கிறீங்கன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, அனைத்து நபர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையும், இளைஞனை அழைத்து கேட்டாலும், ஒரு போதுமான வயதுடைய ஒரு குடும்பஸ்தரை அழைத்து கேட்டாலும் அவர் என்ன சொல்லுவாரு, வருமானம் ஈட்டுவதற்காண்டி படிக்கிறேன், சம்பாதிக்கிறதுக்காண்டி படிக்கிறேன். நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறது எதுக்காண்டி, இன்ஜினியரிங் படிக்கிறது எதுக்காண்டி, பாலிடெக்னிக் படிக்கிறது எதுக்காண்டி, டாக்டருக்கு படிக்கிறது எதுக்காண்டி, பொருளாதாரத்தை திரட்ட. அல்லாஹ் அதை சொல்லல, இந்த கல்வியை தேடுவது இருக்கிறதே, அல்லாஹ் மிக அருமையான முறையிலே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இன்னமா யக்ஸல்லாஹ மின் இபாதில் உலமா, யார் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள் தெரியுமா, அங்கெல்லாம் கவனிக்காதீங்க, அது பாட்டுக்கு அதை நடந்துகிட்டே இருக்கட்டும், நீங்க உரையை கவனிங்க. ஒரு ஆள் அதை செய்யறாங்கன்னு சொன்னா அதை பாட்டு செஞ்சுட்டு போறாங்க, அதை பார்த்து என்ன கிடைக்கும், என்ன பாயுதா அதை பாக்குறதுனால. இன்னமா யக்ஸல்லாஹ மின் இபாதில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சுவார்களே அவர்கள் யார் தெரியுமா, அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ்வை ஒரு கூட்டம் அஞ்சுதல, அந்த கூட்டம் யார் என்று சொன்னால் அறிஞர்கள் தான். அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள், உங்களிலே அறிஞர்கள் தான் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகிறார்கள் என்று உங்களிலே அறிஞர்கள் தான் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகிறார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார். நம்ம படிக்கக்கூடிய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்திச்சா, நம்ம படிக்கக்கூடிய டாக்டர் படிப்பு அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்திச்சா, நம்ம படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிப்பு அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்திச்சா, நம்ம படிக்கக்கூடிய இன்ன பிற கலெக்டராவே இருக்கட்டுமே, என்ன ஒரு படிப்பா இருந்தாலும் நமக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தியதா என்று பார்த்தால் ஒரு கா பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, ஒரு 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு படிப்பை படிக்கிறான். ஒரு மனிதன் பொருளாதாரத்தை நாடி படிப்பதன் காரணத்தினால்தான் கவனம் இல்லாம படிக்கிறான். ஆனால் மேலை நாட்டர்களுடைய படிப்பு இருக்கிறது, அது அந்த மெக்காலே கல்வி திட்டத்தை நமக்கு பூத்திட்டு போனா. ஆனால் அவன் படிப்பது மெக்காலே கல்வி திட்டம் அல்ல, அவன் குருட்டு மனப்பாடம் பண்ண மாட்டான், உன்னை பார்ப்பான், உன்னை பார்த்தால் அதை படித்து ஒரு ஆய்வை நிகழ்த்துவான். அந்த ஆய்வில் இருந்து என்னென்ன வெளிப்படுகின்றன, இது இறை கூற்றில் இருந்து வெளிப்பட்ட உண்மை என்ன, இந்த வேதத்தில் இருந்து தரப்படுகின்ற பொய்மை என்ன என்று சொல்லக்கூடிய வகையிலே அவன் அனைத்து ஆய்வுகளையும் அதை வெளிப்படுத்தி காட்டுவான். இன்னைக்கு நம்ம இஸ்லாமியர்கள் எப்படி போய்கிட்டு இருக்கிறோம், பொருளாதாரம் 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 என்று 10 லட்சம் ரூபாய செலவழிச்சு இன்ஜினியரிங் படிப்புக்கு சேர்த்தா 15 அரியரை வச்சுட்டு வெளியே வரலாம் அவங்க பிள்ளை. இது என்ன படிப்பு, இது என்ன இது இறையச்சத்தை ஏற்படுத்துமா? உலக கல்விக்கே ஒரு அடிப்படை ஏற்படுத்தாத ஒரு கல்வியை மனிதன் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யலாம், அப்ப இன்ஜினியரிங் படிக்க கூடாதான்னு கேட்டா படிக்கலாம். எப்படி படிக்கணும் அந்த இன்ஜினியர், அல்லாஹ்வுடைய சான்றை வெளிப்படுத்தக்கூடிய பொறியியல் கல்வியாக அது இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சான்றை வெளிப்படுத்தக்கூடிய மருத்துவ கல்வியாக அது இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சான்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வரலாற்று கல்வியாக அது இருக்க வேண்டும். இருக்குதா? இன்னைக்கு எத்தனை இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசும்போதுலனா எங்க விஞ்ஞானத்தை பூத்தினானோ, எங்க உண்மையை பூத்தினானோ அந்த அனைத்து இடங்களிலும் ஒரு விதையை விதைப்பான். அந்த ஒன்றை வச்சு என்ன செஞ்சு விடலாம், நிறைய கண்டுபிடிச்சு விடலாம். என்ன சொல்லுவான், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வசனத்திலே சான்று இருக்கிறது. ஒரு வசனத்தை சொல்லி அந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி முடிப்பா, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே சான்று இருக்கிற. என்ன பெண்கள்லாம் கிளம்பிட்டீங்க, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே சான்று இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான்ல. என்ன ஒரு விஞ்ஞானத்தை அல்லாஹ்வுடைய சான்று என்னத்தை நம்ம கண்டுபிடிச்சு விட்டோம், யோசிச்சு பாருங்க. இன்று பொதுவாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கல்வியாளர்களுக்கு என்று ஒரு தகுதி இருப்பதாக சொல்கிறார். உண்மையிலேயே தகுதி இருக்குது. என்ன தகுதி?
யர்ஃப இல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், உங்களிலே நம்பிக்கை கொண்ட சாராருக்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், கல்வி வழங்கப்பட்டவருக்கும் அல்லாஹ் பல தகுதிகளை படித்தரங்களை உயர்த்துகிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்ல, கல்வி வழங்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே பல படித்தரங்களை அடைந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். என்ன பல படித்தரங்களை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உங்கள் அனைவருக்குமே தெரியும் தானே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர். அந்த தூதருடைய வரலாறை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசிக்கொண்டு வருகிறார். அவ்வாறு பேசிக்கொண்டு வரக்கூடிய ஒரு இடத்திலே அவருடைய மகன் யாரு? யூசுப் தான் மகன். யாக்கூபுடைய மகன் யூசுப் யாக்கூபை சந்திக்கின்ற பொழுது அவருடைய சட்டையை கலற்றி, வியர்வை நிறைந்த அந்த சட்டையை கலட்டி அவருடைய முகத்தில் போடுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். முடிவிலே அந்த சட்டையை கலற்றி அவருடைய முகத்திலே, தந்தையினுடைய முகத்திலே போட்ட பொழுது அவருக்கு பார்வை கிட்டியது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி குருடர் ஆயிட்டாங்க. குருடரான அவர்கள் இந்த சட்டையை போட்டாங்கல்ல, மகனுடைய சட்டையை போட்ட உடனே பார்வை கிடைத்தது என்று தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசிட்டு வர்றான். அப்ப இத ஒரு யூத அறிஞர், இத ஒரு கிறிஸ்துவ அறிஞர் இந்த திருமறை குர்ஆனை சும்மா படிச்சுட்டு வர. இன்று யாரெல்லாம் விஞ்ஞானத்தை நடைமுறைப்படுத்தி புதுமையை கண்டுபிடிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த அறிவால கண்டுபிடிக்கல, திருமறை குர்ஆனை வச்சு இதுக்கு எங்கடா போய் இந்த இடம் முடியும்னு சொல்லி தேடி பார்த்தா அவன் கண்டுபிடிக்க கூடியது திருமறை குர்ஆனோடு ஒப்பீடு செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த அறிஞர் அல்லாஹ்வுடைய பேரால இந்த திருமறை குர்ஆனை படிச்சு விட்டு நினைச்சு பாக்குறாரு, பார்வை எப்படி கிடைக்கும்? ஒரு சட்டையை கலட்டி, என் சட்டையை கலட்டி உங்க மேல போட்டா பார்வை கிடைக்குமா? இங்க ஒரு குருடர் இருக்கிறார், அந்த குருடர் மேல சட்டையை கலட்டி போட்டா பார்வை கிடைச்சிருமா? அல்லது நான் குருடனா இருக்கிறேன், உங்க சட்டையை வேர்வை நிறைந்த உங்க சட்டையை கலட்டி நீங்க போட்டீங்கன்னு சொன்னா எனக்கு பார்வை கிடைச்சிருமா? இல்ல, கிடைக்காது. ஆனா அவன் ஆயுசுல எப்படி கிடைக்கும்? இது எப்படி அல்லாஹ் சொன்னா? இன்னும் அல்லாஹ்னு சொல்றாங்க, இந்த திருமறை குர்ஆன்ல முரண்பாடு இல்லைன்னு சொல்றாங்க. இந்த திருமறை குர்ஆனிலேயே இந்த திருமறை குர்ஆனை அருளியவன் ஒரு சவால் விடுறான்னு சொல்றாங்க. முரண்படுதே. சட்டையை போட்டா எப்படி பார்வை வரும்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யறான். ஆய்வு செஞ்சு பார்த்தா வியர்வை இருக்குதுல, இந்த வியர்வையிலே பார்வையை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ சக்தி இருக்குது என்று சொல்லி கண்டுபிடிக்கிறான். அது லேபிள வச்சு செக் பண்றாங்க, எவ்வளவு வேர்வை தேவைப்படும் யோசிச்சு பாருங்க. ஒரு இன்னைக்கு ஒரு 50-60 பேர் இருக்கிறோம், இந்த 60 பேருடைய வியர்வையும் வடிந்து வருகிறது. இது டம்ளர்ல பிடிச்சா எவ்வளவு ஒரு வாளி தேருமா? ஒரு வாளி வியர்வையை எடுத்துட முடியுமா? எடுக்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு குறைவான முறையில் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு என்ன மூலப்பொருள், ரா மெட்டீரியல் என்னன்னு சொல்லி தேடி தேடி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து அலைந்து திரிந்து வேர்வையெல்லாம் எடுத்து அந்த வேர்வையை செக் பண்ணிட்டு அதை ஒரு டிராப்ஸ் மாதிரி எடுத்து, ஆபரேஷன் எல்லாம் கிடையாது, அதை ஒரு டிராப்ஸ் மாதிரி எடுத்து கண்ணுல ஊத்தி பார்த்தா கண் பார்வை கிடைக்குது. இஸ்லாத்தை தழுவுறாங்க மக்கள். இந்த மாதிரி ஆய்வு செஞ்சீங்களா? இந்த மாதிரி உங்களுடைய பொறியியல் கல்லூரி இருந்து பொறியியல் கல்வி இருந்துச்சா? இதே வசனத்தை நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, இதே திருமறை குர்ஆனை நீங்க கையில வச்சுக்கிட்டே திரியறீங்கல்ல. எந்த வசனம் உங்களுக்கு மத்தியிலே மாற்றத்தை ஏற்படுத்தியது? எந்த வசனம் உங்களுக்கு மத்தியிலே கல்வியை அதிகப்படுத்தியது? பொருளாதாரம் என்று படிக்கிறீங்களே, பொருளாதாரத்திற்கு அல்லாஹ் மிக தெளிவான ஒரு சான்றை சொல்லுகிறார். பொருளாதாரத்தை திரட்டுறானே, அதுல மனுஷனுக்கு ஏராளமான சான்று இருக்கலாம். என்ன சான்று இருக்குது? நீங்க ஒரு பெரிய மேதை, படிச்ச மிகப்பெரிய மேதை, நான் ஒரு முட்டா பைய, நான் என்ன செய்யறேன், ஒரு 100 பசுமாடு வச்சிருக்கிறேன், 100 காளமாடு வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய பால் பண்ண வச்சிருக்கிறேன், இப்படி பெரிய பிசினஸ் மேக்னெட் நானு. ஆனா என்னால எழுத கூட தெரியாது. எனக்கு என்னுடைய கம்பெனியை, என்னுடைய நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடியது யார்? ஒரு மேதை. நீங்க தான் அங்க கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துருப்பீங்க, நீங்க தான் ஒரு லெட்டர் டைப் பண்ணி கொடுப்பீங்க, எனக்கு அதுல கையெழுத்து கூட போட தெரியாது. ஆனால் நான் கோடீஸ்வரன், நீங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குவீங்க. அது அல்லாஹ் பேசுறான். செல்வம் என்பது உங்களுடைய திறமையினால் வருகிறதா? உங்களுடைய கல்வி தகுதியினால் வருகிறதா? அல்லாஹ் தான் நாடியோருக்கு செல்வத்தை கணக்கின்றி வழங்குகிறான், தான் நாடியோருக்கு குறைத்து வழங்குகிறான். இதிலே சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு சான்று இருக்கிறது என்று சொல்றானே. நம்ம பாக்குறோம்ல, கையெழுத்து போட தெரியாதவன் கோடீஸ்வரனா இருக்கிறான், மிகப்பெரிய மேதாவி அந்த கையெழுத்து போட தெரியாதவன்ட்டு சம்பளம் வாங்குறான், கை நீட்டி சம்பளம் வாங்குறான். இதை சிந்தித்து பார்க்க சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப அந்த அடிப்படையில கல்வியை, பொருளாதாரத்தை திரட்ட நோக்கத்தோட நீங்க தயவு செஞ்சு இனி வரக்கூடிய காலங்களிலே உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஆய்வு செய்ப்பா, உங்களுக்கு பல தரஜா வரும்ல. இன்னைக்கு மேலை நாட்டு விஞ்ஞானிகள் எல்லாம்
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்ன ஒரு ஆய்வா இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போயிட்டு வருது. ஏன்? அந்த திருமறை குர்ஆனை கையில வைத்து ஒரு ஆய்வை 2 முறை, 2 ஆய்வை 20 முறை, 20 ஆய்வை 200 முறை, 200 ஆய்வை 2000 முறை நிகழ்த்தி எங்கனையாவது மேட்ச் ஆயிராதா, எந்த வேதத்தோடையாவது பொருந்திராதா, இந்த வேதத்தை பொய்யின்று நம்ம சொல்லிட மாட்டோமான்னு சொல்லி பல போராட்டங்களை பண்ணி பார்த்தா அவன் 2000 ஆய்வு செஞ்சாலும் திருமறை குர்ஆன் தான் உண்மை என்று அவன் வாயால சொல்ல வைக்குது. இப்ப அந்த ஆய்வு அவன் செய்யறானே, நம்ம செய்ய நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் ஜும்மாவுடைய இது பெருநாளுடைய உரை என்பதன் காரணத்தினால் இதை நம்ம சொல்ல முடியாது. அப்ப இது ஒரு ஒரு எப்படி சொல்றது, இது ஒரு தேடல். இன்னும் ஒன்று சொல்ல போனால் வானவர்களுடைய பயணம் இருக்குதுல, அந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது இந்த வானவர்கள் அல்லாஹ்வை வந்து அடைவார்களே, அது 50,000 ஆண்டுகளுக்கு சமம் சொல்றான் அல்லாஹ். அவர்களுடைய பயணம் ஒரு நொடி என்பது 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான என்று சொல்றான். இது இவ்வளவு காலமா எந்த ஒரு மனுஷனுக்கு விளங்கவே இல்லை. இது எப்படி சாத்தியப்படும்? இங்க இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு 50,000 எங்க இருக்குது? இது என்ன அடிப்படை? இங்க இருக்கக்கூடிய உலகம் என்ன, வானளாவிய உலகம் என்ன என்று எவனாலையும் சொல்ல முடியாத ஒரு கூற்றை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1905ஆம் ஆண்டு ரிலேட்டிவிட்டி தியரி, சார்பியல் கோட்பாடு என்கின்ற ஒரு அடிப்படை விதையை தூவி கண்டுபிடிச்சு சொல்றாரு. இது சாத்தியம், இந்த கூற்று உண்மையான கூற்று. இங்கே இருப்பவனுடைய நிலை வேற, வானத்துல இருப்பானே அவனுடைய நிலை வேற. வானத்துக்கு நம்ம போனால் அதான். அந்த ஒரு தன்மையை வானவர்களுக்கு கொடுத்து இப்படி கண்ணை புத்தி திறக்கிறவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இடத்திலே அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய இடத்திலிருந்து கண்ணை புத்தி திறக்கிறவர்களுக்கு அவர்கள் இங்கே வந்து அடைவார்கள். அதை நம்ம பயணம் செய்யணும். எத்தனை வருஷம் ஆகுமா? 50,000 வருஷம் ஆகுமா? அல்லாஹ் பேசுறான். வானவர்களுடைய பயண வேகம் இருக்கிறது 50,000 ஆண்டுகள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இதை செஞ்சமா? எதையுமே செய்யணும். இன்னும் 5 செய்திகள் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெப்பம் இருக்கிறது அது நரகத்தினுடைய ஒரு பகுதி. அடுத்த ஆண்டுல திருத்திக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். வெப்பம் என்பது நரகத்தினுடைய ஒரு பகுதி. இந்த வெயிலுக்கு முன்னாடி தொழுகணும்னு சொல்லி தான் இந்த திடலே ஆரம்பிச்சது. சன்னமா வெயில் கொளுத்துது. நின்று தொழுவருக்கு இது எதுக்கு, இது என்ன சுன்னத்துன்னு கேட்கிறேன் நான். 7:30 மணிக்கு வச்சீங்கன்னு சொன்னா மக்கள் துன்பப்படாம போகணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்துல அதை நடைமுறைப்படுத்துங்க. இப்ப சென்னை போன்ற பகுதிகளில் 8 மணிக்கு வைக்கிறாங்கன்னு சொன்னா அங்க டிராபிக் இருக்குது. நீங்க 6:30 மணிக்கு அவங்க கத்திச்ச கிளம்பினாருன்னா 6:30 கிளம்பினா தான் அவர் 8 மணிக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போக முடியும். நீங்க அப்படியா 7 தெருக்குள்ள இருக்கிறீங்க, 7 மணிக்கு தொழுதுட்டு நிம்மதியா போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம் தானே. அப்ப உரையும் இது என்ன செய்ய வேண்டியது இருக்கு, சுருக்க வேண்டியது இருக்குது. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, நரகத்தினுடைய வெப்பம், அந்த வெப்பத்தினுடைய சூடு வருவதற்கு முன்னால் நீங்கள் தொழுது விடுங்கள். வந்துருச்சு சுடுதல மூச்சில அந்த உரைப்பு தெரியுது அவங்களுக்கு. அப்ப இனி வரக்கூடிய காலத்துல நீங்கள் அதை சுருக்கிக்கிடுங்க. இந்த அடிப்படையில நம்ம மக்கள்ல நம்முடைய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கல்ல, இதை போன்று இந்த காலத்துல ஒருத்தனும் இல்லை. இப்ப அப்துல் கலாம் வந்திருந்தா கூட அவர்கிட்ட போதுமான அந்த பகுத்தறிவு இல்லை. சில விஷயங்களை கண்டுபிடித்தாலும் கூட அல்லாஹ்வுடைய கலாமிலே அவர் சரியான நம்பிக்கையற்றவராக இருக்கிறார். ஆனால் ஆரம்ப காலத்திலே கல்வியை தேடிய நம்முடைய மூத்த இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த உலகத்திற்கு அனைத்தையும் நாம் தான் அறிமுகப்படுத்தணும். இந்த உலகத்துக்கு எண்ணற்ற சில விஷயங்களை அறிமுகப்படுத்தியது யார்? இஸ்லாமிய விஞ்ஞானிகள் தான். பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது யாரு? இஸ்லாமியர். 780 இருந்து 850 வரையிலே கணிதம் கண்டுபிடிக்கப்படவில்லை. கணிதத்தையும் அஸ்ட்ராலஜி என்று சொல்லுவாங்க வானவியல், அந்த வானவியலையும் இந்த கணிதவியலையும் இந்த அகிலத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் ஒரு இஸ்லாமியர்கள். அல் குவாரிஸ்மி என்கின்ற ஒரு அறிஞர், மேலை நாட்டில் அல்காரிசம் சொல்லுவான். அல்காரிசம் மேலை நாட்டில் சொல்லுவான். மேலை நாட்டில் அல்காரிசம் சொன்னா தெரியும். அல் குவாரிஸ்மி என்கின்ற ஒரு அறிஞர் கணிதத்தை, வானவியலை முதலாக இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எடுத்து காட்டினார். கிபி 858 அல் பதக்னியஸ், அதாவது பாட்டனி சொல்றோம்ல, பாட்டனி சொல்றோம்ல, அந்த தாவரவியலை அறிமுகப்படுத்தியவர் ஒரு இஸ்லாமியர். அவர் பேர் அல் பதக்னியஸ். கிபி 965 1039 மீண்டும் கணிதத்தையும் ஒளியியல் இருக்குதுல, அந்த ஒளியியலையும் இந்த அகில உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அல் கைதம் அல் ஹேஜன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமியர். 1332 இன்னைக்கு மருத்துவத்துறை எந்த அளவுக்கு உச்சாணியில் இருக்குது. ஒரு மனிதன் ஹார்ட் பேஷண்டா இருந்தான்னு சொன்னா, மரணம் நிச்சயம் என்று சொன்னால், அவனால் உயிர் பிழைக்க முடியாது என்று சொன்னால், அவனுக்கு அவனுடைய நடுவாந்தண்டை அறுத்து அவனுடைய தொடையில இருந்து ஒரு நரம்புகளை உருவி என்னமோ ஆஞ்சியோகிராம் சொல்றான். அந்த ஆஞ்சியோகிராம் மூலமா அதுக்கு அது வரைக்கும் தடுக்க பார்த்து, அதனாலே முடியலன்னு சொன்னா அறுவை சிகிச்சையின் வாயிலாக
பைபாஸ் சர்ஜரி பண்ணி இந்த மாதிரி மனித உயிரை காப்பாற்றானே, இது அகில உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு இஸ்லாம். இந்த அறுவை சிகிச்சையை இந்த அகில உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் இப்னு ஜுகர் என்கின்ற அவஞ்சோர். அதைத்தான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவஞ்சோர் என்கின்ற ஒரு அறிஞர் இதனை இந்த அகில உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இஞ்சில் வேதம் இருக்குதுங்க, காணா போன இஞ்சில் வேதத்தை கண்டுபிடிச்சானே வரலாற்று பார்வையில, அது கூட எப்படித்தான் சரியான முறையில் இந்த திருமறை குரானை வச்சுதான் கண்டுபிடிச்சான். திருமறை குரானில் சொல்லப்படக்கூடிய ஒரு வசனத்தை கொண்டு அந்த வசனத்தை தேடி எடுத்து ஒவ்வொரு உலகம் பூரா தேடுறான். தேடி பார்த்து இஞ்சில் வேதம் தான் இருக்குது, இட் கன்ஃபார்ம்ஸ் குரான், இட் கன்ஃபார்ம்ஸ் இஸ்லாம் என்று ஒரு ஐஸ்மேன் என்கின்ற ஒரு அறிஞரும் மைக்கேல் வைஸ் என்கின்ற ஒரு அறிஞரும் அந்த இஸ்லாமிய திருமறை குரானை அந்த வேதத்தோடு பைபிளும் குரானும் ஒன்று போல இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்களை ஆய்வுகளை நிகழ்த்தினார்கள். ரொம்ப வெயிலுங்கிறனால பாயிண்ட் எல்லாம் மிஸ் ஆகுது. அப்ப அவர்கள் ஆய்வுகளை நிகழ்த்தினார்கள். அதன் அடிப்படையிலே இந்த ரமலான் உங்களுக்கு எதனால் ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால், இந்த திருமறை குரானை நீங்கள் சும்மா உரையை கேட்டுட்டு அப்படி இந்த காலையில வாங்கி இந்த காலையில விடுறதுக்கு இல்லை. நீங்கள் சரியான முறையில் நீங்கள் வரக்கூடிய காலங்களிலும் திருமறை குரானை பிரட்ட வேண்டும். திருமறை குரானை பிரட்டி ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வு செய்து மக்களுக்கு மத்தியில் இன்னும் எவ்வளவோ கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அதை நீங்க கண்டுபிடிக்கணும், அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி கல்வியை படிக்கணும். சும்மா சம்பாதிக்கிறக்காண்டி படிக்க கூடாது. ஒரு அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை உங்களால் வெளிப்படுத்த முடியுமா? உங்களால் வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மூளையை, உங்களுடைய பகுத்தறிவை நீங்கள் பண்படுத்த வேண்டும். அந்த அளவிற்கு மாணவர்களாகி நீங்களும் முளைக்க வேண்டும். மாணவரணி போட்டிருக்கீங்கள, சும்மா அந்த மாணவரணிங்கிறது வந்து சும்மா பூச்சாண்டி காட்டுறது கிடையாது. மாணவரணி உங்களுடைய பகுத்தறிவை, உங்களுடைய அந்த மூளையை சரியான முறையிலே நீங்கள் பயன்படுத்தி அதன் வாயிலாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே நீங்கள் படியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு வசனம் அருளப்படும். வசனம் அருளப்பட்டால் சொல்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களால கிரகிக்கணும்ல, மணியோசை வடிவில் வகி வரும். அந்த வகி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப உதாரணமாக ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கண்களை அப்படி இருக்க மூடிக்கிட்டு, உதாரணத்துக்கு இன்னல்லாக சாபிரிங்கிற வசனம் வருதுன்னு வைங்களேன், அல்லாஹ் பொறுமையாளர் கூட இருக்கிறாங்கிற வசனம் வரலப்படுது. அதை ரசூலுல்லாஹ் எப்படி கிரகிப்பாங்களா? கண்ணை பொத்திக்கிட்டு இன்னல்லாக சாபிரி இன்னல்லாக சாபிரி அப்படி சொல்லுவாங்களாம். அப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே உன்னுடைய நாவையே சுத்தி சுத்தி வளைக்கிற, நீ பேசாம கேளு, உன் உள்ளத்தில் நான் போடுவேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? வக்குர் ரப்பி ஸித்னி இல்மா, என் இறைவா எனக்கு கல்வியை அதிகப்படுத்துவாயாக, எனக்கு கல்வி ஞானத்தை நீ வழங்குவாயாக என்பதை மாத்திரம் நீங்க சொல்லணுங்கிற அடிப்படையில் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். ஆக அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, கல்வியை தேடுங்கள், சரியான முறையில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நீங்கள் வெளிக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இன்னொன்னையும் வழங்கிக்கிடணும். நம்ம என்னன்னு சொன்னா, அந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை கொண்டு வந்த காலத்தில் ஒரு தோழர் தவறு செய்தால் அவர்கள் தொடர்பாக வசனம் அருளப்படும். ஒரு தோழர் தியாகம் செய்தாலும் அவர்கள் தொடர்பாக வசனம் அருளப்படும். அல்லாஹ் புகழ்ந்து பேசுவான், இன்னார் இதை செய்தார், இன்னார் இதை செய்தார் சொல்லி அல்லாஹ் புகழ்ந்து பேசுவான். இன்னைக்கு நம்மள அப்படி புகழ முடியுமா? இன்னைக்கு அப்படி அல்லாஹ் நம்மளை புகழ்றதுக்கான முகாந்திரம் இருக்குதா? இல்ல. ஆனாலும் கூட ஒரு சாரார் இடத்திலே அல்லாஹ் நம்மளை புகழத்தான் செய்வான். அவர்கள் யார்? வானவர்களிடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியானை பார், இந்த திருமறை குர்ஆனை எடுத்து காலாகாலமும் படித்துக் கொண்டு இருக்கிறான். அந்த திருமறை குர்ஆனுடைய வார்த்தைகளை பார்த்து அதனை செவிமடுத்து நம்பிக்கை கொண்டு இதனை ஆய்வு செய்கிறான். என்னுடைய அத்தாட்சியை உண்மைப்படுத்துவதற்கு தேடுகின்றான், அவன் கட்டுப்படுகின்றான், அவன் செவிமடுக்கின்றான், அவன் அடிபணிகின்றான் என்று வானவர்களிடத்திலே அல்லாஹ் அழைத்து அப்படி பெருமையா சொல்லுவானா, இந்த சமுதாயத்தை தானே படைக்க வேண்டாம்னு சொன்னேன், வெட்டிட்டு குத்திட்டு சாவான்னு சொன்னிய வானவர்களை பார்த்து சொல்லுவான். அப்படி சொன்னிய இப்ப பாத்தியா, ஒரு சாரார் வெட்டி கொண்டு குத்தி கொண்டு இருக்க, தன்னுடைய மனைவிக்கு உழைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, தன்னுடைய மகனை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இன்னும் பிற அனைத்து தேவைகளுக்கும் மத்தியிலே அவன் என்னை நினைவு கூறுகிறான் என்று அல்லாஹ் வானவர்களிடத்திலே நம்மை புலாரம் சுட்டி பேசுவான். அந்த பேச்சிற்கு தகுதியுடையவர்களாக நாம் இருக்கிறோம். வரக்கூடிய காலங்களிலே எந்த ஒரு அமலையும் விட்டுவிடாமல் ரமலானில் மாத்திரம் அல்லாஹ் இறையச்சத்தை மக்களுக்கு ஏற்படுத்துகிறான் என்கின்ற சிந்தனையை விட்டு வெளியேறி எல்லா காலத்திலும் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற அடிப்படையிலே அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியல் பெறுவானாக என்று கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.